சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டெமோல காட்ட போறேன். என்னோட மிஷின் நல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா பவர் மிஷினோட அந்த பாபின் சுத்துறது சுத்தாம நின்று போச்சு. சோ அது என்னன்னு பார்த்தோம்னா அப்படின்னா, இந்த பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு லப்பர் வந்து உள்ள கேஜெட்ல இருக்கும். இந்த லப்பரோட கிரிப்ல தான் வந்து பவர் மிஷினோட வேகத்தின்படி பாபின்ல இருந்து நூல் வந்து இந்த ரொட்டேட் ஆகுறது உங்களுக்கு பாபின்ல நூல் கோர்க்கும், சுத்தும். சரிங்களா? இப்போ இதுவானது ரொம்ப நாள் ஆக ஆக இந்த வளைவு தன்மையை இழந்து அது ஸ்ட்ராங் ஆகி ஒரு கட்டத்துல அது பிரேக் ஆயிடும். அந்த பிரேக் ஆனதுக்கு அப்புறம் அதால வந்து இயக்க முடியாது. ஸோ அதை வந்து இப்ப நம்ம எப்படி நம்ம வீட்லயே சரி பண்ண போறோம் அப்படிங்கறது தான் இப்ப நான் உங்களுக்கு டெமோல காட்டுறேன். ஸோ அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் இந்த இன்ச் பாத்துக்கோங்க, ஒரு 1/4 இன்ச்சுக்குண்டானது அல்லது 1/2 இன்ச்சுக்குண்டான திருப்புளி யூஸ் பண்ணி இந்த 3 நட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த 3 நட்டையும் ஃபர்ஸ்ட் கழட்டிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரொம்ப இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து இதை கழட்ட போறேன் அப்படின்னா ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு கலட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நான் இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ வந்து எப்படி கலட்டணும் அப்படின்னா, டைட்டானதை கொஞ்சமா 3லயும் லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லூஸ் பண்ணிட்டு ஒரே மாதிரி நீங்க கலட்டணும். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு இதை நீங்க கலட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 டைம் வந்து திருகிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி 3 சைடும் வந்துட்டு நீங்க கலட்டிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன் ஒரு இதை மொத்தமா கலட்டக்கூடாதுன்னா, 3ஓட கிரிப்லையும் அமைக்கி இதானது பிளாஸ்டிக், சரிங்களா, குடிக்கப்பட்டு இருக்கும். ஸோ 3லயும் தான் ஒண்ணு நம்ம பிக்சரா கழட்டிட்டோம் அப்படின்னா மற்ற இருக்கிற 2 ஒரு சைடு தூக்கி இருக்கும் போது பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு 3 ஈவனா இந்த கேஜெட்ல இருந்து டச்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தனிப்பட்ட ரீதியில தனித்தனியா 3யும் கலட்டி எடுத்துக்கோங்க. சரிங்களா? கலட்டி செப்பரேட்டா எந்த இடத்துல எந்த நட்டு நம்ம கலட்டணுங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக தனித்தனியா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ எதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கலட்டுறத நான் எப்படி கலட்டுறேன்னு தெளிவா பாத்துக்கோங்க. கலட்டி எதை எந்த இடத்துல இருந்து எடுத்தோங்கிறதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 3 நட்டையும் கலட்டிட்டோம். கலட்டின உடனே இது ஈஸியா தூக்கினோடனே வளர்ந்துரும். நீங்க அதுக்காக டக்குன்னு ஆட்டியோ எப்படியோ தூக்கிடாம இந்த மேல உள்ள லாக்க வச்சு எந்த பக்கமும் அசையாம ஸ்ட்ரைட்டா தூக்கிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துலதான் இந்த வாசர் நாள் பட இறுக்கம் கொடுத்து உடைய ஆரம்பிச்சிடும். சோ அப்படி 2-3 துண்டா உடஞ்சிடும். உடஞ்சானா இதால வந்து சுத்தி நமக்கு பாபினா லோட் பண்ணி தர முடியாது. இதுல எந்த விதமான டேமேஜும் ஆயிடாம ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணி இதை கீழே பத்திரமா வச்சிடுங்க. சரிங்களா? இப்போ இதுல எதனால நான் மெதுவா எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு லப்பர் இருக்கும், தெரியுதுங்களா? இந்த லப்பர் வந்து உள்ளுக்குள்ள விழுந்துடாம இருக்கிறதுக்காக தான். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள காமிக்கிறேன், எப்படி கிடக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? உடஞ்சி ரெண்டு துண்டா உடஞ்சி கிடக்குது இல்லைங்களா? சோ இத வந்து நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா, நம்மளோட கையை விட்டு எடுக்க முடியாது. சோ இந்த கட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டரோட ஹெல்ப் மூலயமா அந்த பிசிறு துண்டு உடஞ்சிருக்குல்ல, அந்த துண்டை வெளியில இந்த லப்பர் கீழே விழுந்துடாத அளவுக்கு சேஃபா பார்த்து வெளியே